الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال النبي عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அளவற்ற அருளாளன் எதிரச்சான்றுடையோர் அல்லாஹுவின் பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை பார்த்து கொண்டு வருகிற நாம் சென்ற தொடரிலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்து ஆரம்பமாக பள்ளி வாயிலை மஸ்ஜிதுல் நபவியை கட்டும் பணியில் ஈடுபட்டார்கள். எனவே அந்த மஸ்ஜிதுல் நபவியிலே அன்றைய காலம் தொழுவதற்கு மாத்திரம் அது பயன்படுத்தப்படவில்லை. இன்று நம்முடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் அன்பானவர்களை வெறும் தொழுவிடமாக மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் நபவியை எந்த அளவுக்கு என்றால் கல்வி கூடங்களாக, நீதிமன்றங்களாக, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சபைகளாகத்தான் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அந்த பள்ளி மற்றும் பணிக்கு பின்னால் நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவ ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படியான ஒப்பந்தம் என்றால், அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த முஹாஜிர்களுக்கு மத்தியிலும், அதே போன்று அந்த மதீனா நகரத்திலே வாழ்கின்ற அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவ பணியை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். இதை பற்றி இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே இருக்கும் சந்தர்ப்பத்திலே முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படி சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் அவருடைய எண்ணிக்கை 90 பேர்களாக இருந்தார்கள். அதில் பாதி முஹாஜிர்களாகவும் பாதி பேர் அன்சாரிகளாகவும் இருந்தார்கள். இவர்களில் ஒருவர் மற்றவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அன்புள்ளவர்களே, இஸ்லாத்தினுடைய அந்த ஆரம்ப கட்டத்திலே இந்த சகோதரத்துவம் எந்த அளவுக்கு மதிக்கப்பட்டதென்றால், ஒருவர் மரணித்து விட்டால் அவரின் இரத்த உறவினர்களை விட இவரே அவரின் சொத்துகளுக்கு வாரிசாகுவார், அந்த அனந்தர சொத்துக்கு வாரிசாகுவார். ஆனால் பத்ர் போர் நடைபெற்றதன் பின்னால் இந்த சட்ட உரிமை அப்படியே மாற்றி அமைக்கப்படுகிறது. அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலிலே 75வது வசனத்தில் சொல்லுகிறான்: வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅத் ஃபீ கிதாபில்லாஹ். இனி அல்லாஹ்வுடைய வேத கட்டளையின்படி உங்களின் உறவினர்களில் உள்ளவர்களே ஒருவர் மற்றவருக்கு ஏற்றமானவர்கள். அப்ப ஆரம்பமாக அந்த ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படையில் சகோதரத்துவம் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னால் அவர்களே அந்த அனந்தர சொத்துக்கு உரிமையாகுவார்கள். இந்த குர்ஆன் ஆயத் இறங்கி அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இந்த வசனம் இறங்கிய பின் உடன் பிறவா சகோதர சொத்துரிமை சட்டம் ரத்து செய்யப்பட்டு சகோதரத்துவ உடன்படிக்கை மாத்திரம் அங்கு நிரந்தரமாக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த சகோதரத்துவத்தினுடைய அடிப்படை நோக்கம் இருக்கிறது. அறியாமைக்கான இனவெறி ஒழிக்க வேண்டும். நிறம், குலம், இனம் ஆகிய பாகுபாடுகள் அனைத்தும் குளிரோண்டி புதைக்கப்பட வேண்டும். ஊர்வாதம், பிரதேசவாதம் எல்லாம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்து நட்போ வகையோ ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே இஸ்லாம் தான் அங்கு அடிப்படை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பானவர்களே இந்த ஒப்பந்தத்தினூடாக எங்களுக்கு நிறுவி காட்டுகின்றார்கள். இந்த சகோதரத்துவத்தில் விட்டுக் கொடுத்தல், அன்பு, ஒருவருக்கொருவர் ஆறுதல் கொடுத்தல், பிறருக்கு நன்மை புரிதல் போன்ற உணர்வுகள் எல்லாம் பின்னி பிடித்திருந்தன. எந்த அளவுக்கு என்றால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள்.
அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பணக்கார சஹாபி முஹாஜிராக வந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மத்தியிலும் ஸஅத் இப்னு ரபிஆ அவர்களுக்கு மத்தியில் சகோதரர்களாக ஆக்கினார்கள். அந்த நேரத்திலே ஸஅத் இப்னு ரபிஆ அவர்கள் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அன்சாரிகளினால் நான் நல்ல வசதி வாய்ப்புள்ளவனாக இருக்கின்றேன். என் செல்வங்கள் 2 பங்குகளாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பங்கை தருகின்றேன். எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறது. அதில் ஒரு மனைவி அல்லது யாரை உங்களுக்கு பிடிக்குமோ அவர்களை நான் தலா சொல்லி விடுகின்றேன். அவருடைய இத்தா காலம் முடிந்ததன் பின்னால் அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுக்கு நலமும் வளமும் வளரட்டும், அது தங்கள் குடும்பத்திலும் பொருளிலும் ஏற்படட்டும் என்று அவர்கள் சொன்ன நேரத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், எனக்கு மதீனாவுடைய அந்த கடை தெருவை காட்டித் தாருங்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடை தெருவுக்கு சென்று வியாபாரம் செய்து பாலாடை கட்டி மற்றும் வெண்ணையை லாபமாக பெற்று திரும்பினார்கள். இப்படி வியாபாரத்துக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்களை எல்லாம் சம்பாதித்தார்கள். பின்பு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் மீது ஒரு வாசனை பொருள் அடையாளம் பட்டிருந்தது. நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே என்று விசாரித்தார்கள். அவர் சொன்னார், நான் நேற்று ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்தேன் என்றார். எவ்வளவு மகற்கொடை கொடுத்திருந்து கேட்ட உடனே சொன்னார்கள், நான் காவாசி 4 தீனார் பெருமானம் உள்ள ஒரு துண்டு தங்கத்தை வழங்கினேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்சார்கள் எந்த அளவுக்கு முஹாஜிர்களை கவனித்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய பேரித்தம் மரங்களிலே நாங்கள் நல்ல பலன் தரக்கூடிய மரங்களை அவர்களுக்கு கொடுக்கட்டுமா என்று சொன்ன உடனே நபி அவர்கள் வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். அப்படி என்றால் அவர்களை எங்களோடு வேலையிலே நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம், அதிலே கிடைக்கின்ற லாபங்களை எல்லாம் நாங்கள் பங்கு வைத்துக் கொள்கிறோம் என்று அந்த அன்சாரிகள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முஹாஜிர்கள் மீது அன்சாரிகள் கொண்டிருந்த ஆழமான பிரியம், மன தூய்மை, தியாகம், விட்டுக் கொடுத்தலை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. முஹாஜிர்கள் கூட அவர்களுடைய அந்த சொத்திலிருந்து இதான் சந்தர்ப்பம் என்று அனைத்தையும் எடுத்துக் கொள்ளவில்லை, தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபி அவர்கள் ஏற்படுத்திய அந்த ஒப்பந்தம் இருக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைந்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது ஒப்பந்தம் யூதர்களோடு செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே அந்த ஒப்பந்தத்தை பார்ப்போம்.